அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் சைலன்சர் வந்து டேமேஜ் ஆகிருச்சு, ஓட்ட விழுந்துருச்சு. அதை எப்படி சரி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இன்ஜின் சவுண்டு நிறைய இருக்குது. ஸோ சவுண்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த சைலன்சர் வந்து ஓட்டையாயிருச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சைலன்சரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓட்டையாயிருச்சா இல்லை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைலன்சர் மாற்றணுமா இல்லை அந்த பைப்பு மாற்றலாமான்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ சைலன்சர் பக்கத்தில் வர ஃபுட் ரெஸ்ட்டு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சைலன்சரை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். சைலன்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சைலன்சருக்கும் இன்ஜினுக்கும் வர ஒரு 2 போல்டு வரும், லிங்க் பண்ணுற போல்டு. அதை ரிமூவ் பண்ணிட்டு அது பக்கத்தில் ஒரு பைப் வரும். அந்த பைப்பு தான் மேக்ஸிமம் எல்லா ஸ்ப்ளெண்டர் மாடல் பைக்லையுமே வந்து பைப்பு தான் வந்து டேமேஜ் ஆகும், இல்லாட்டி ஓட்ட விழுந்துருக்கும். அதை வந்து சரி பண்ணியே போட்டுடலாம். ஏன்னா அந்த பைப்பு வந்து தனியாக வாங்கி நம்ம வந்து பற்ற வச்சு போட்டுடலாம், வெல்ட் பண்ணி போட்டுடலாம். மேக்ஸிமம் அந்த பைப்லேருந்து பின்னாடி போகிற சைலன்சர் வர மேக்ஸிமம் எந்த டேமேஜ் ஆகாது. அந்த பைப்பு எண்டாகிற இடத்துலேருந்து நம்ம இன்ஜினில் வந்து ஃபிட் ஆகிற அந்த பைப்பு மட்டும்தான் மேக்ஸிமம் டேமேஜ் ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் மழை தண்ணியில் ஓட்டுறப்பெல்லாம் வந்து அடிக்கடி வந்து தண்ணி போடுற இடம் அது. ஸோ அதனாலேயே வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த சைலன்ஸில் ஃப்ரண்ட்டில் வர பைப் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் தெளிவான வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து அங்கே வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது, இத்து போகாது, ஓட்டையுமே வந்து விழாது. ஆனால் நிறையா பேர் இது பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வேலைகள் 1000 இருக்கும், இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு 50 ml பெயிண்ட்டு, ஏதாச்சும் ஒரு கலர், ஒயிட் கலரோ ஒரு பிளாக் கலர் பெயிண்ட்டை வாங்கி இந்த இன்ஜின் பக்கத்தில் வர அந்த சைலன்சரில் நீங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து இத்து போகாது. அந்த சேஸ்லையுமே வந்து நீங்கள் அடிச்சு விட்டிங்கனாலுமே வந்து இத்து போகாது. ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நான் சொன்ன பைப்பு தான் கரெக்டாக பெண்டாக இருக்கும். ஸோ மேலே ஒரு கவர் வரும், அந்த எஸ்எஸ் மாதிரி ஒரு கவர் வரும். அந்த கவரை கழட்டினீங்கன்னா தான் தெரியும். ஸோ அது நம்ம கழட்ட முடியல, வெல்டிங்கில் தான் போய் கழட்டினோம். இப்போ அந்த கவரை கழட்டியாச்சு. கவரை கழட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் எது வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு. ஸோ 2 ஸ்க்ரூ தான், பட் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்து போனாலும் அதுக்காக வராது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் தான் வந்து ஓட்டை இருக்குது, நல்லா துரு பிடிச்சிருக்கு, ஓட்டை இருக்குது. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா வந்து தண்ணி பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மாடல் ஓல்டு மாடல்ன்றனால தண்ணி பட்டு சைலன்சர் வந்து வீக் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம வெல்டிங் பண்ணிவிட்டு அப்படியே மாட்ட போகிறோம். ஸோ வெல்டிங் எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். புது சைலன்சர் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையாக இருந்துச்சுன்னா நம்ம வெல்டு பண்ணியே போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வெல்டு பண்ணிவிட்டு நம்ம போய் பைக்கில் ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ கடைசியோட பாருங்கள் எப்படி ஃபிட் பண்ணலான்றது நல்லா தெரியும். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
ஆனந்தம் டேனியலு.